நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து வருகையின் காலங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் என்று கேட்கும்போது நமக்குள்ளாக ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகுகின்றது. ஏனென்றால் இக்காலத்தில் நம் வீட்டை நட்சத்திரங்கள், கிறிஸ்துமஸ் மரம் போன்றவற்றால் அலங்கரிப்பதும், புத்தாடை வாங்குவது, அறுசுவை உணவு செய்வதில் நாம் அதிகமாக ஈடுபடுவோம். இப்பேற்பட்ட காரியங்களும் கொண்டாட்டங்களும் அவசியம் என்றாலும், இந்த கிறிஸ்து வருகையின் காலங்களை நாம் உண்மையாக உணர்ந்து அதை அர்த்தத்தோடு கொண்டாடுகின்றோமா என்று எண்ணி பார்க்கவும் வேண்டும். அன்று பெத்லகேமில் பிறந்த இயேசு இன்று நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் ஆலயத்திலும் பிறந்திருக்கின்றாரா என்று நினைத்து பார்க்கவும் வேண்டும். இயேசுவுக்கு மிகவும் பிடித்த இடம் இந்த உலகத்தில் என்ன என்று பார்க்கும்போது, அது நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் ஆலயங்களுமாக இருக்கின்றது. உதாரணமாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனிதன் முகத்தை பார்ப்பான், கடவுளோ இருதயத்தை பார்க்கின்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே பெத்லகேமில் பிறந்த அந்த இயேசு முதலாவது நம்முடைய உள்ளங்களில் பிறக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இரண்டாவது பார்க்கும்போது லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், சகேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். சகேயுவே, நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்ற அர்த்தம், உன்னுடைய உள்ளம் மட்டும் இல்லாமல் உன்னுடைய இல்லமும் எனக்கு தேவை உள்ளதாக இருக்கின்றது என்று ஆண்டவர் கூறுகின்றார். இயேசு அந்த வீட்டிற்கு சென்ற உடனே அவனுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. முடிவிலே அவன் வீடு இரட்சிப்பை பெற்றது என்று பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் இயேசு பிறக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய இல்லத்தில் இயேசு பிறக்க வேண்டும். மூன்றாவது பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகின்றார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கின்றார்களோ அங்கே நடுவே வந்து நான் வாசம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதிகமாக தேவனுடைய நாமத்தில் கூடுகின்ற ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் அதிகமாக பிரியப்படுகின்ற ஒரு இடம் அவருடைய ஆலயமாக இருக்கின்றது என்றும் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் லூக்கா 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலும் 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது நாள்தோறும் தேவாலயத்தில் வாசம் செய்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அந்த இயேசு, பெத்லகேமில் பிறந்த அந்த இயேசு இந்த நாட்களிலும், இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட காலங்களிலும், கிறிஸ்து வருகையின் காலங்களிலும் முதலாவது நம்முடைய உள்ளத்திலும், இரண்டாவது நம்முடைய இல்லத்திலும், மூன்றாவது நம்முடைய ஆலயங்களிலும் ஆண்டவர் அவதரிக்க வேண்டும், பிறக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆலயத்திலும் பிறந்திருக்கின்றாரா, வாசம் செய்கின்றாரா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி எண்ணி பார்த்து அந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடும் போதுதான் அது உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கும். அடுத்ததாக, எப்படி ஒரு திருச்சபைக்கு, நம்முடைய திருச்சபைக்கு எப்படி ஒரு சிசி, சர்ச் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற சிசி முக்கியமோ, அதே போல நான் சொல்ல போகின்ற இந்த 3 சிசியும் கிறிஸ்துமஸ் காலத்தில், கிறிஸ்து வருகையின் காலத்தில் நம்முடைய கொண்டாட்டங்களில் மிகவும் அவசியம் உள்ளதாக இருக்கின்றது. முதலாவது சிசி என்ன என்று பார்க்கும்போது, கிரைஸ்ட் கிறிஸ்துமஸ். இது கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உதாரணமாக நகைச்சுவையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முட்டை போண்டா என்று எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளாக நிச்சயமாக ஒரு முட்டை இருக்க வேண்டும். ஒரு சிக்கன் பிரியாணி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் நிச்சயமாக ஒரு சிக்கன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிக்கன் பிரியாணி என்று நாம் அழைக்க முடியும். அதே போலதான் கிறிஸ்துமஸ் என்று நாம் சொல்லும்போது அதில் கிறிஸ்து இருக்க வேண்டும். ஆனால் இன்று உலகமோ கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவை புறக்கணித்து உலக பிரகாரமான பலவிதமான காரியங்களில், கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணமாக, உங்க பிறந்த நாளை உங்களை தவிர்த்து பிற மக்கள் எல்லாம் கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இப்போ உங்களுக்கு பிறந்த நாள், இன்று பிறந்த நாள் என்று வைத்துக் கொண்டோம் என்றால், இன்றைக்கு பிறந்த நாளில் உங்களை யாரும் வாழ்த்தவில்லை, யாரும் உங்களை கண்டு கொள்ளவில்லை. மாறாக உங்கள் பிறந்த நாளை மையமாக வைத்து அவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடும்போது, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனையும், எப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே போலதான் இன்று உலகமும் கிறிஸ்துவை மையமாக வைத்து கொண்டாட்டங்களில் ஈடுபடாமல், கிறிஸ்து இல்லாத, கிறிஸ்து அற்ற ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நாம் கிறிஸ்துவையும் அவர் வார்த்தையும் மையமாக கொண்டு அதை வைத்து நாம் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸை நாம் இந்த நாளிலும் கொண்டாட வேண்டும். முதலாவது சிசி கிரைஸ்ட் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் அது ஒரு கிரைஸ்ட் கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும். இரண்டாவது சிசி இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது, கிரைஸ்ட் கிராஸ், கிறிஸ்துவின் சிலுவையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கிறிஸ்துமஸ் என்கிற பெயருடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, கிரைஸ்ட் மாஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது மாஸ் என்பது யூக்கரிஸ்டை குறிக்கின்றது, திருவிருந்தை குறிக்கின்றதாக இருக்கின்றது. எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பிறக்கின்றான். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க born to live என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவோ மரிப்பதற்காக பிறந்தார். He was born to die. ஏனென்றால் நாம் வாழ அவர் மரித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை சிலுவையின் மூலமாக அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்க முடிகின்றது. லூக்கா 9:23 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாக சொல்லுகின்றார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை நாம் கழுத்திலும், நம் மோதிரத்திலும், வாகனத்திலும், வீடுகளிலும் போட்டு கொள்கின்றோம். ஆனால் நம் வாழ்க்கையில் இயேசுவின் சிலுவை இருக்கின்றதா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறுகின்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் இயேசு பெத்லஹேமில் பிறந்தார் என்று கூறிக்கொள்ளும் நாம், எதற்காக பெத்லஹேமில் பிறந்தார் என்று நாம் எண்ணி பார்க்கவும் வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டெடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து இந்த ஆண்டு கிறிஸ்துமஸை அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாட வேண்டும். ஆகவே இரண்டாவது சிசி கிரைஸ்ட் கிராஸ், முதலாவது சிசி கிரைஸ்ட் கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் ஒரு கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும், கிறிஸ்து அற்ற கிறிஸ்துமஸாக இல்லாமல் கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும். இரண்டாவது கிரைஸ்ட் கிராஸ், கிறிஸ்துவின் சிலுவையை நாம் மையமாக வைத்து அதை எண்ணி பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் நாம் ஈடுபட வேண்டும். மூன்றாவது சிசி என்ன என்று பார்க்கும்போது கிரைஸ்ட் கம்மிங், கிறிஸ்துவின் வருகையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசுவின் முதலாம் வருகையை மையமாக வைத்து கொண்டாடுகின்றோம். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பெத்லஹேமில் நமக்காக அவதரித்தார் என்று எண்ணி அதை நாம் கொண்டாடுகின்றோம். அதே சமயத்தில் இக்காலத்தில் கிறிஸ்துவின் வருகையும் நாம் நினைவு கூற வேண்டும். முதலாம் வருகையில் சமாதான பிரபுவாக கழுதையில் இயேசு வந்தார். ஆனால் இரண்டாம் வருகையில் அவர் ராஜாதி ராஜாவாக, யுத்த வீரனாக குதிரையில் வரப்போகின்றார், நம்மை நியாயம் தீர்க்க போகின்றார். ஆகவே இந்த ஆண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 சொன்ன வண்ணமாக, கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அழைக்கும் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு பெத்லஹேமில் பிறந்தார் என்பது வரலாறு. நம் உள்ளங்களிலும், நம் இல்லங்களிலும், நம் ஆலயங்களிலும் பிறப்பதே உண்மையான கிறிஸ்துமஸ். அதே போல இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களிலும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய 3 சிசி என்ன என்று பார்க்கும்போது, கிரைஸ்ட் கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸாக இது இருக்க வேண்டும், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துமஸாக இது இல்லாமல் கிறிஸ்துவோடு, கிறிஸ்துக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபட்டு அப்பேற்பட்ட கொண்டாட்டமாக இந்த கிறிஸ்துமஸ் இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் கிரைஸ்ட் கிராஸ், கிறிஸ்துவின் சிலுவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக கிரைஸ்ட் கம்மிங், கிறிஸ்துவின் வருகையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு பெத்லஹேமில் பிறந்தார் என்பது 2000 ஆண்டுகள் முன்பாக
நிறைவேறின ஒரு காரியம். ஆனால் இயேசு மீண்டுமாக வரப்போகின்றார் என்பதையும் நினைத்து பார்த்து, அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துமஸை இந்த நாளில் நாம் கொண்டாடும் போது அதுதான் உண்மையுள்ள ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களிலும் நாம் இப்பேற்பட்ட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நாம் ஈடுபடுவோம். கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.